ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி, கம்பு, சோளம் இது மூணுமே வாங்கி நான் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு அரைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு அழாக்கு நான் இந்த ராகி, கம்பு, சோளத்தை அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த அழாக்கில் தான் நான் அளந்து எடுத்துக்கிட்டேங்க. 2 டம்ளர் போட்டுக்கிட்டேன். இப்போது இதில் அரை டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டேன். இதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து போட்டுட்டேன். உளுந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டுட்டு நல்லா 4-5 வாட்டி ரெண்டையுமே நல்லா கழுவி வச்சுட்டேங்க. ஏன்னா இந்த ராகி, கம்பு, சோளம் இதை நல்லா 4-5 வாட்டி கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அதுக்காக கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் இல்லைனா 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். சாயந்தரத்துக்கெலாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரெண்டுமே உளுந்தும் பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா தாங்க போட்டு அரைக்க போகிறேன். இட்லி, தோசை ரெண்டுமே சுடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை ரெண்டுமே சூப்பராக வருங்க. குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கலாம். நம்ம பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். அரிசி மாவு தோசை மட்டும் சாப்பிடாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் மாவு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு பவுலில் போட்டுட்டு புளிக்க வைக்கிறதுக்காக 8 மணி நேரம் விட போகிறேன். நான் உப்பு எல்லாமே கலந்தே வச்சுட்டேங்க. அதில் அந்த மாவில் எல்லாமே கலந்துட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா மாவு நல்லா நம்மளுக்கு புளிச்சு வந்திருக்கும். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் இட்லினாலும் ஊற்றிக்கலாம், தோசைனாலும் ஊற்றிக்கலாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.